கடந்த 2096, 2001, 2006, 2011 இந்த 10 வருட ஆட்சியில் திமுக வந்து என்னென்னலாம் தம் மேலே வழக்கு போட்டிருந்தாங்களோ அத்தனையுமே நீதிமன்றத்தில் போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளில வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாமல். இதான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 10 வருஷம் பொறுத்து எடுத்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கும் போது ஒன்று மாட்ட அவர் ரொம்ப படிப்பார். அப்படியே உள்ளே போய் பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ ஓப்பனாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரை சோமோட்டோவை ரிவிஷன்லாம் எடுத்து அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் ஒரு 4 பேருக்கு பண்ணாருன்னா, அவருக்கு அப்புறம் வந்து நீதியரசர் வேல்முருகன்றவர் அவர் இன்னும் 4 பேர் திருப்பி அமைச்சிட்டார். எல்லாரும் பண்ணதான் தப்பு. ஏன் 2 பேருக்கு ஒரே வியூவா? பழிவாங்கிற நடவடிக்கை என்ன? 2 பேருக்கு ஒரே மாதிரி பழி வாங்குவாங்களா? இல்லை திமுக அவங்களுக்கு பிடிக்காதா? எப்படி அது? சட்டப்படி பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்சால் நேராக போய் லோயர் கோர்ட்டில் பார்த்துட்டு வாங்க. அது ஓப்பனாக தெரியுதுங்க. யார் சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணுங்க, சார்ஜ் ஷீட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி திரும்ப போடுறாங்க. இந்த புனிதமான மக்கள் மேலே எப்படி சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, தயவுசெய்து இதை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்ட்டாங்க. கோர்ட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணி பழிவாங்க நடவடிக்கைன்னு இப்போ திருப்பி எங்கே போயிருக்கு? கோர்ட்டு தானே போயிருக்கு. மோடி விசாரிப்பாருன்னு சொல்லி கோர்ட்டு தானே போயிருக்கு. சிஆர்பிசி படி பிஎன்எஸ்எஸ் படி தானே போயிருக்கு. நேராக போய் அங்கே போய் பாருங்கள், இது தப்புங்க, வழக்கே தப்புங்க, பழிவாங்க நடவடிக்கை. ஏன்னா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம்னா அவங்க பண்ணிட்டு வந்து தப்பு. நாங்கள் தான் படிக்கிறோமே, நான் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வரும் நாங்கள் படிப்போம். எங்களுக்கே வந்து இன்னும் இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க. ஆட்சி வருது, அடுத்த நாள் போய் இப்படி பெட்டிஷன் போடுறாங்க, அடுத்த நாள் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஆட்சியாக இது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களை போன்றவர்கள்லாம் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோ மோசமாக நடக்க முடியும், ஒரு சட்டத்தை இப்படி இல்லாமல் வளைக்க முடியும் அப்படின்னு தெரியுது எங்களுக்கு.